பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அதிகாலை வேளையில் ஆண்டவராகிய இயேசுவோடு என்ற அந்த நிகழ்ச்சியை காணும்படி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே தன்னுடைய வசனத்தினாலே நிரப்பி ஆவினாலே பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு நாம் கேட்போமா? இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வசனம் யோசுவாவின் புஸ்தகத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி. கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். வசனத்தை முழுவதுமாய் வாசிக்கிற பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். இந்த 3ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்கிற போது பார்த்தீங்கன்னா, சீத்திமிலிருந்து புறப்பட்டு யோர்தானுக்கு அருகில் போய் நிற்கிறார்கள் என்று பார்க்கலாம். யோர்தானை கடக்கும்படியாக, அடுத்தது எரிகோ கோட்டையை தாண்டும்படியாக. அப்போது ஒரு ஆயத்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. உடன்படிக்கை பெட்டியை முன்பு எடுத்துக்கொண்டு போக சொல்கிறார்கள். அதற்கு பிற்பாடு 2000 முழம் இடைவெளி விட்டு பின்னால் ஜனங்கள் போகும்படி சொல்கிறார்கள். அப்போ சொல்லப்படுகிறது, நீங்கள் இது வழியே கடந்து போனதில்லை, இப்போ தான் முதல் முறையாக போகிறீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட முதல் முறையாக நாம் கடந்து போகிற அநேக வேலைகளில், காரியங்களில் அநேக தடைகளை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு அவர்கள் யோர்தானை கடப்பதற்கு முதல் முறையாக போகிற பொழுது, எரிகோவை கடக்கும்படி முதல் முறையாக போகிற பொழுது தடைகளை பார்த்தார்கள். ஆனால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை முன்பு அனுப்புகிறார்கள். தேவனுடைய பிரசன்னம் முன்னால் போகிறது. அதுக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு பின்னால் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி தான் யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அது மிக முக்கியம். இஃப் யூ வாண்ட் டு ஓவர் கம் தி ஆப்ஸ்டக்கிள்ஸ் இன் யுவர் லைஃப், முதல்ல நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள். உங்கள் குற்றங்களை, பாவங்களை அறிக்கை செய்து தேவனோடு சமாதானமாக மாறுங்கள். உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டு போதையின்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அந்த இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படுங்கள். பரிசுத்தமாய் நீங்கள் மாறுகிற பொழுது நீங்கள் செல்லுகிற அந்த பயணத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டு. உங்களுக்கு முன்பாக இருக்க தடைகளை தேவன் உடைத்தறிவார். அதனால தான் சொல்கிறாரு, இன்றைக்கு நீங்கள் என்னென்ன 3 நாள் இந்த இடத்துல இருக்கிறாங்க, இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அதுதான் அதுக்கு அர்த்தம். நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது நமக்கு எதனாக உருவாக்கப்படுற எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும். நம்மை குற்றப்படுத்துகிற நாகுகளை நாம் நியாயம் விசாரிக்க முடியும். நமக்கு உண்டாயிருக்க தடைகளை எல்லாம் தேவன் உடைத்தறிவார். நாமும் யோர்தானை கடப்போம், நாமும் எரிகோவை தாண்டுவோம், நாமும் சென்றடைய வேண்டிய கானான் தேசத்தை போய் சென்றடைவோம். ஆகவே நமக்கு தேவை பரிசுத்தம். ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தம் பண்ணுகிற பொழுது அற்புதங்கள் பின்னால் வந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் நடுவில் தேவன் அற்புதங்களை செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அதைத்தான் இன்றைக்கு ஆண்டு சொல்கிறார், the Lord will do wonders among you. When you cross this Jordan, river of Jordan, you will see the mighty hand of God. Similarly, when you cross the Jericho fort, you will see the mighty hand of God. ஸோ கர்த்தருடைய பலத்த கரம் நம்ம கூட இருந்து அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் நம் நடுவில் அற்புதங்களை நாம் காண வேண்டுமா? நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் பரிசுத்தம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தம் பண்ணுவதனாலே தடைகள் எல்லாம் தேவன் உடைத்தறிகிறார். யோர்தானை எல்லாம் இரு பக்கமாக எழுப்பி நின்று குவியலாக நிற்க செய்கிறார். கட்டாந்தரையில் நடந்து போகும்படியாக. எரிகோ கோட்டையை சுற்றி வருகிற பொழுது துதி தோத்திரத்தோடு கூட அதை தானாகவே இடிந்து விழும்படி செய்கிறார். அப்போது பரிசுத்தத்தை வச்சு தான் தேவன் மிக முக்கியமான காரியத்தை கொடுக்குறாரு. அதனால தான் யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்கிறான், இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு தேவன் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நடுவில் அற்புதங்கள் செய்ய ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்வீர்களா? உங்கள் தடைகளை எல்லாம் உங்கள் கண் எதிரே ஆண்டவர் உடைத்து போடுவார், தகர்த்தெறிவார், ஜெயம் கொடுப்பார். அந்த மேலான தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? இல்லை நேசிக்க நல்ல பிதாவே, இன்றைக்கும் யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 வசனங்களில் உள்ள காரியங்களை சொல்லி ஆண்டவரே, 5ஆம் வசனத்தின்படியாக எங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்கிற பொழுது கர்த்தர் ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்து எங்களை ஜெய பாதையிலே நடத்துவீராக, ஜெயத்தின் பாதையிலே நடத்துவீராக. உடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.